ராஜ் சார், இப்போது ஃப்ரம் தமிழ்நாடு நான் வந்து ஐ எம் அ ஃபாரினர். ஐ எம் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி ட்ராவலிங். அப்போ ஒரு இன்வெஸ்டரா என்னோட ப்ராப்பர்ட்டி ரெண்டல் அண்ட் ரீசேல் இது எல்லாரும் யார் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, யார் ஹேண்டில் பண்ணுவாங்க? எஸ், இது முக்கியமான ஒரு கேள்வி. ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும், வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக ஒரு துபாயில் ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் சொல்லும்போது 95% இன்வெஸ்டர்ஸ் வந்து அவுட் சைடு சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு 5 விதமானவங்க தான், விதமான மக்கள் தான் அந்த ரெசிடென்ட்ஸ் ஓன் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி. 95%க்கு மேல ஃபாரினர்ஸ் தான் ஓன் பண்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றதுனால மேனேஜ் பண்றது எல்லாமே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மேனேஜ் பண்ணுவோம். அதாவது ஃபிம்கோ ரியல் எஸ்டேட் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் டைம்ல அந்த ஹேண்ட் ஓவர் இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து அன்டில் த ரெண்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேல் பண்ணணும்னா சேல் பண்றதுக்கான அமைப்புகளை நாங்கள் பார்க்குறது, அவங்களுக்கு அதை ப்ராப்பர்ட்டியை லாங் டேர்முக்கு அதை மேனேஜ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டல் அமௌண்ட் நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணுறதுலேருந்து கண்டிப்பாக எல்லா ப்ராசஸையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஈவன் எனிவேர் இந்த வேர்ல்ட், அவங்க தமிழ்நாட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், அவங்களோட டெனன்சி கண்ட்ருக்கு அவங்க டிஜிட்டலி சைன் பண்ண முடியும். ரெண்டல் அமௌண்ட் அவங்க கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியும். ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணும்போது அவங்களுடைய ஊரில் இருந்து எங்கள் மூலமோ வேறு எந்த ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஊடாகவோ அவங்க ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு அவங்க யுஏஇக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சார், துபாயில் தெர் ஆர் லாட் ஆஃப் ரியல் எஸ்டேட் brokers. I could understand FIMCO is not just a real estate broker, but from your point of view, why FIMCO real estate? I mean, why we should come to FIMCO? What is the uniqueness you have? யா, இது ஒரு முக்கியமான கேள்வி தான். இன்னைக்கு 50,000-60,000 ரியல் எஸ்டேட் ஏஜென்சிஸ் துபாயில் இருக்கு. ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஏன் ஃபிம்கோவை செலக்ட் பண்ணணும் என்று சொன்னால், வி டோன்ட் செல் ப்ராப்பர்ட்டிஸ், வி எடுக்கேட் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அவங்க ஹார்ட் ஏர்ன் மணி, அவங்களுடைய ஃபோக்கஸ், அதாவது அவங்களுடைய ஒப்ஜெக்டிவை சரியாக புரிஞ்சுக்கொண்டு, அவங்களுடைய கோலை புரிஞ்சுக்கொண்டு சரியான முறையில் வழிகாட்டல் பண்ணக்கூடிய, அதாவது மார்க்கெட் எக்ஸ்பர்டைஸ் இருக்க வேணும். அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், 2 டைப்ஸ் இன்வெஸ்டர் இருக்கிறாங்க. ஒன் இஸ் இமோஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இமோஷனல் பேஸ்ட் டிசிஷன் எடுப்பாங்க. ரெண்டாவது லாஜிக்கலி அவங்க ஃபேக்ட் பேஸ்ட் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ வி ஆல்வேஸ் எடுகேட் people to take a decision based on the data. Always we say emotion is expensive, information is profitable, strategy is profitable. எங்களுடைய அப்ரோச் இருக்கும், அவங்கள ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் அண்ட் டேட்டா பேஸ்ட் மார்க்கெட் உடைய இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அதை வச்சு சரியான எடுகேட் அவங்கள பண்ணி அதை பேஸ்ட் தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுவோம், அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். அந்த விஷயம்ன்றது ஒரு தவறு நடக்காது. சில இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சேம் பில்டிங்கில் 1 பெட்ரூம் யூனிட் ஒன்று வாங்கியிருப்பாங்க, 2 மில்லியன் திர்ஹமுக்கு வாங்கியிருப்பாங்க, அது ஒரு 5 crore இருக்கும். இன்னொரு இன்வெஸ்டர் அதே 1 பெட்ரூம் 1 மில்லியன் கூட வாங்கியிருப்பாரு. 1 மில்லியன்றது 2.5 crore, 100% டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா இவருக்கு ஜாஸ்தியா வரும், அவருக்கு குறைவா வரும். உதாரணமாக 10% ரெண்டல் ஆர்ஐ வந்தா அவருக்கு 5% வரும். அதே நேரத்தில் எப்ரிசியேஷன் போகும்போது இவர் டபுளா எப்ரிசியேஷன் எடுக்கிறதுக்கு, ஏன்னா அது ஆல்ரெடி 5 crore ப்ராப்பர்ட்டி 2.5 crore வாங்கியிருப்பாங்க. அப்படி நிறைய டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸ் நாங்கள் காட்டுவோம். அது இமோஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த வியூ, ஹையர் ஃப்ளோர், இந்த யூனிட் சைஸ் பேஸ்டு வாங்குவாங்க. அது வாங்குறது ஒரு இமோஷனல் பேஸ்டா இருந்தா, அது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஃபார் அ லாஜிக்கல் பார்ட். ஓகே, அதாவது டேட்டாவை பார்த்து அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன வரும்ன்றதான் அவர் மேக் ஷுவர் பண்ணணும். அதாவது இந்த 1 பெட்ரூம்ன்றது நாட் பேஸ்ட் ஆன் த சைஸ், நாட் பேஸ்ட் ஆன் த வியூ, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெண்டல் அமௌண்ட். அப்போ ரெண்டல் அமௌண்ட்ன்றது ஜாஸ்தியாக வரும்போது அதுதான் அவருடைய மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் அவருக்கு கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் மேக்சிமம் கிடைக்கிறது மூலம் அந்த ஷார்ட் பீரியட்ல அவரோட பே பேக் வந்துடும். எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவருக்கு லாங் டேர்ம் டைம் எடுக்கும் அந்த அவருடைய பே பேக் கிடைக்கிறதுக்கு. இந்த அப்ரோச் எல்லாம் வந்து நாங்கள் எடுகேட் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன என்ட்ரி ப்ரைஸ் இருக்கு, மினிமம் ப்ரைஸ் ரேஞ்சு, மேக்ஸிமம் என்ன. நாங்கள் மோர் தென் 100 டெவலப்பர்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம். மோர் தென் 1100+ ப்ராஜெக்ட் எங்களுக்கு எக்ஸஸ் இருக்கிறதுனால எங்களை அப்ரோச் பண்ற இன்வெஸ்டருக்கு எல்லா ஆப்ஷனும் எக்ஸஸ் இருக்கு. அதில் ஒரு பெஸ்ட் ஒரு என்ட்ரி ப்ரைஸில் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய
ஒரு டிரான்ஸ்பரண்ட் அப்ரோச்சோ இல்லை எங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ அவங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் மூலம் தே வில் மேக் மோர் ரிட்டர்ன்ஸ். இன்வெஸ்டருக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் எங்களோட ஃபிலோசபி, இன்வெஸ்ட் ஸ்மார்ட், இன்வெஸ்ட் ரைட் அண்ட் ஹை. அதை அடையிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுவோம். அதனால தான் அவங்க ஃபிம்கோவில் அப்ரோச் பண்ணணும். ஃபிம்கோ அதுக்கான கைடன்ஸையும் அதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்கும். So you always say we educate before invest. அப்போ இந்த எஜுகேட் அப்படின்னு வரும்போது இப்போது ஆஸ் அன் இன்வெஸ்டர் நான் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு, எனக்கு பெரிய நாலேஜ் வந்து இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் எஜுகேட் பண்ணுறதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன பேசிக் க்ரைட்டீரியா இருக்கணும்? அண்ட் சப்போஸ் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எனக்கு எஜுகேட் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ லாங் எடுத்துக்கும்? கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு இன்வெஸ்டருக்கான குவாலிட்டின்றது வந்து ஒரு ஒப்ஜெக்டிவ் தெளிவாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நான் லிவிங் பர்பஸுக்கா இல்லை அது ஒரு ரிட்டர்ன்ஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டான்றது தெளிவோடு அவர் எங்களை அணுகணும். இந்த தெளிவு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அவருக்கு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்துடும். அதாவது அவருக்கு ஒரு கோலை வந்து டிஃபைன் பண்ண முடியாட்டி அவருடைய ஒப்ஜெக்டிவ் என்னான்னு எங்களுக்கு தெரியாமல் போகும்போது எங்களுக்கு சரியான வழிகாட்டலை, சரியான கைடன்ஸை கொடுக்க முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லிவிங் பர்பஸாக வாங்கும்போது நிறைய எமோஷனல் ப்ரெஃபரன்சஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரீசன் சொன்னால் அது வந்து டிஃப்ரெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டோட்டலி ஒரு லாஜிக்கல் இல்லை ஒரு டேட்டா பேஸ்டு ஒரு அப்ரோச்சுக்கு போக முடியும். ரெண்டாவது ஒப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது அவர் என்ன, அதாவது ஷார்ட் டைமில் பிஃபோர் டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு ஃபிலிப்பிங் பண்ணணும், அது ரீசேல் பண்ணணும். அதாவது ஒரு 12 to 24 monthsல அவர் எக்ஸிட் ஆகணும். ஒரு கேபிட்டல் growthன்னு சொன்னால் 3 to 5 yearsல இப்போ நாங்கள் அந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வந்து 3 to 5 years இருக்கும். அது கேபிட்டல் growthன்னு சொன்னால் இது ஒரு பசிவ் இன்கம், அது ஒரு 5 to 7 years காலம். இந்த 3 ரீசன்ல தான் அதிகமானவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லிவிங் பர்பஸ்ன்னு சொன்னால் நிறைய ப்ரெஃபரன்ஸோட, ஃபேமிலி சைஸ், கனெக்டிவிட்டி, நிறைய ரீசனோட தான் அந்த மைக்ரேட் ஆகுவாங்க. அந்த லிவிங் பர்பஸ்ன்றது அவங்களோட ஸ்கூல் ரீசன் இருக்கும், ஜாப் பிளேசஸ், அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும், ஒரு கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கணும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டிஃப்ரெண்ட். அப்போ ரெண்டு நோக்கம் மிக்ஸ் ஆகவும் முடியாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட், லிவிங் பர்பஸ்னா டிஃப்ரெண்ட். எங்களை அப்ரோச் பண்ணும்போது இன்வெஸ்டர் இந்த சரியான மைண்ட் செட், சரியான ஒப்ஜெக்டிவை தெளிவாக டிஃபைன் பண்ணிட்டு எங்களை அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட டிசிஷன் மேக்கர்ஸ் யாரோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எங்களுடைய ஆலோசனை எடுக்கும்போது, அட்வைஸ் எடுக்கும்போது அந்த ஈஸியாக எல்லோருமே ஒரே நேரத்தில் அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் என்னன்றது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதோட அவங்களுக்கான அந்த சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அது காலம் வேஸ்ட் ஆகிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டிசிஷன் எடுத்தால் உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடணும். காலம் எடுக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இட் வில் காஸ்ட் யூ. ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து இமிடியேட்டாக இருக்கணும். ஆனால் நாங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் எக்ஸிட். அதுதான் ப்ராசஸ். அப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் காலம் ஸ்டடி பண்ணிக்கொண்டே காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தோம்னு சொன்னால் டிசிஷன் மேக்கரும் எங்களோட 1-to-1 கன்சல்டன்ஸ்க்கு வரக்கூடியவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காலம் போகும். காலம் போகிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் டிலே ஆகும். அதனால பின்னால் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வெளியு வந்து கூடலாம். அந்த சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்ஸ் யூ டிசைடட், இன்வெஸ்ட் இம்மீடியட்லி, டோன்ட் வெயிட் மோர் டைம், இட் வில் காஸ்ட் யூ.